இங்க அனுன்ற அந்த ஒரு பொண்ணு ஊர்லயே செம்ம அழகா இருக்கா. அதனால ஊர்ல இருக்கிற பசங்க எப்படா வெளில வருவா பாக்கலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு உங்க அப்பா கூட வெளில போனா கூட எல்லா பசங்களும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுல ராஜுன்ற பையன் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்தாலும் வேணாம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறா. அப்படியே அங்க பக்கத்து வீட்டு ஆண்டி ஒண்ணு உங்க ஏரியாவுக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு, என்னங்க உங்க பொண்ணு வயசுக்கு வந்து நான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல, அவளுக்கு ஃபங்க்ஷனா தான் நடத்திருக்கீங்களா இல்லையா சொல்லி ஒரு கிறுக்குத்தனமான கேள்வி கேட்க, அந்த பொண்ணோட அப்பாவோ அவ கொரோனா டைம்ல வயசுக்கு வந்துட்டாங்க, லாக்டவுன் டைம்ன்றதால சிம்பிளா வீட்டுல வச்சே முடிச்சுட்டு சொல்லி சமாளிக்கிறாரு. அப்புறம் இன்னொரு நாள் வீட்டுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்து உங்க பொண்ணுக்கு அலைன்ஸ் ஒன்று வந்திருக்கு நாங்க பாக்கலாமா சொல்லி கேட்க, ஆனா அந்த மனுஷனும் இல்லங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற ஐடியா எனக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. ஆனா ராஜுன்ற பையன் அந்த பொண்ணு பரதநாட்டிய கிளாஸ்ல இருக்கும்போது வந்து ப்ரொபோஸ் பண்ணிடுறான். அதுக்கு அந்த பொண்ணு எனக்கு நிறைய பிரச்சனைலாம் இருக்குன்னு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல, அதுக்கு அந்த பையன் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்க அண்ணன் என்கிட்ட சொல்லிட்டான், அதே மீறி தான் நான் அவங்களை லவ் பண்றேன் அந்த பையன் வந்து சொல்ல, கேட்ட அந்த பொண்ணு ஷாக் ஆயிடுறா. என்கிட்ட ஏன் இதெல்லாம் சொன்ன சொல்லி கேட்கறா. போய் அதை கேட்ட அவங்க அப்பாவும் இது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது ப்ராமிஸ் இதை ஏன் சொன்னேன்ட்டு அவங்க அப்பாவும் கோவப்படுறாரு. ஆனா அந்த அண்ணனோ என்னோட தங்கச்சி நல்லதுக்காக தான் நான் சொன்னேன்னு சொல்றான். இப்படியே அந்த பொண்ணோட வீட்டுல ஒரே பிரச்சனையா நடந்துன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஹோமம் நடத்திட்டு இருக்காரு. அப்பான்னு பார்த்து அந்த பொண்ணுக்கு பின்னாடி சொல்லுவாங்க ராஜுன்ற பையனோட அப்பா வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடறாரு. அந்த பொண்ணோட அப்பா கிட்ட வயசுக்கு வர பொண்ணை என் பையனோட தலையில கட்ட பாக்குறியா சொல்லிட்டு இந்த பொண்ணு பொண்ணே கிடையாது ஒரு பையன்ற உண்மையா சொல்லிடுறாரு. இங்க 4 பேருக்கு முன்னாடி தன்னோட பொண்ணை பையன் சொன்னதுனால தன்னோட அப்பா அசிங்கப்பட்டு தன்னோட பொண்ணையே அடிச்சிடுறாரு. ஆக்சுவலா நடந்திருக்கணும் அவங்க வீட்டுல 3 பேருமே ஆம்பளை பசங்களா பிறந்ததுனால பொம்பளை புள்ள மாதிரியா ட்ரெஸ் பண்ணி அழகு பார்த்துன்னு இருப்பாங்க. நாளாக அந்த பையனும் எனக்கு பொண்ணுங்க ட்ரெஸ் போட்டாதான் பிடிச்சிருக்கு, பொண்ணுங்க மாரி இருந்தாதான் பிடிச்சிருக்குன்னு சொல்றான். அதே மாதிரி ட்ரெஸ் எடுத்து போட்டுன்னு இருக்கு. அவங்க அப்பாவும் கோவப்பட்டு அவனை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. சரின்ட்டு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அவனை செக் பண்ணி பார்த்த டாக்டரும் அவன் என்னதான் பார்க்க பையன் மாரி இருந்தாலும் அவன் மனசளவுல பொண்ணுன்னு தான் சொல்றாரு. அதுக்கு அப்பாவும் இதுக்கு என்னதான் சொல்யூஷன் டாக்டர்னு சொல்லி கேட்க ஆபரேஷன் பண்றத தவிர வேற வழி இல்லைன்னு சொல்றாரு. இவன் சின்ன பையனா கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆபரேஷன் பண்ணிடலாம் சொல்லிட்டு சொல்றாரு. அப்புறம் இந்த அண்ணன்ற பொண்ணு கொஞ்சம் வளர்ந்ததுனால ஆபரேஷன் பண்ணி பொண்ணா மாத்திடுறாங்க. இதை தெரிஞ்சு அந்த ஊர் மக்கள் எல்லாம் பொண்ணு பையனா மாறிட்டாளாப்பான்ட்டு வந்து ஆச்சரியமா வந்து பாத்துட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்து மனசுடைஞ்சு போன அந்த குடும்பம் இந்த ஊரே வேணாம் சொல்லிட்டு காலி பண்ணிட்டு யாருக்கும் தெரியாம இந்த இடத்துல வந்து தங்கி இருக்காங்க. கடைசியில இங்க இருக்கிறவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு தன்னோட அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு. இதை கேட்கிற அனுபவம் மத்தவங்களை பத்தி மட்டும் யோசிக்கிறீங்களே, எனக்குன்னு ஒரு கனவு இருக்கு, அதை பத்தி என்னைக்கா யாராவது கேட்டிருக்கீங்களான்ட்டு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கா. ஆனா அப்பதான் அவங்க வீட்டுல இருக்கிறவங்க நீ என்ன ஆசைப்படுறன்னு சொல்லி கேட்கறாங்க. நம்ம அனுவோ நான் மிஸ் பியூட்டி ஆக ஆசைப்படுறேன்னு சொல்றா. அவங்க அப்பாவும் இது பெரிய பெரிய ஆளுங்க ஆசைப்படுற விஷயம் சொல்லி நினைச்சாலும் கடைசி வரைக்கும் நான் கூட இருப்பேன்னு சொல்றாரு. சரி நானும் மார்க்கெட்டுக்கு போனா அங்க இருக்கிறவங்க எல்லாம் இது ஒரு பொண்ணே கிடையாதாண்டா பையன்டா, இவ வேற மிஸ் பியூட்டில வர கலந்துக்கிறாள் இந்த லட்சணத்துல சொல்லி கலாய்க்கிறாளுங்க. அதை கேட்கிற அனுவோட அப்பாவும் உங்களுக்கு எல்லாம் வேலை வெட்டியா இல்லையா போய் உங்க வேலையை பாருங்கன்னு சொல்லி அனுவுக்கு தான் ஆதரவா நிக்கிறாரு. எப்படியோ பல தடங்களுக்கு அப்புறம் மிஸ் பியூட்டி போட்டியில கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதுல அனு நான் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் சொல்லி தான் கலந்துக்கிறா. சரிடான்ட்டு ரேம்ப் வாக்ல நடக்கலாம் நடந்தா அந்த நேரம் பார்த்து அனு ஒரு ட்ரெஸ் கிழிஞ்சிருது. அதையும் மேனேஜ் பண்ணி ரேம்ப் வாக்ல எப்படியோ போல்டா நடக்கிறா. எப்படியோ ஒரு வழியா ஃபைனலி மிஸ் பியூட்டி அவார்டு அவளுக்கு கிடைச்சிருது. அனுவும் தன்னுடைய அவார்டை தன்னோட அப்பாக்கே டெடிகேட் பண்ணிடுறா.